திரைப்படத்தின் முதல் காட்சியில் காலையில் தங்கள் வீட்டிற்கு வெளியே ஒரு பெட்டியை வைத்திருந்த நார்மா மற்றும் அவரது குடும்பத்தினரை பார்க்கிறோம். வெளியேறும்போது அது ஒரு கருப்பு காரில் ஒரு மனிதர் என்பதை அவள் பார்த்தாள். அவளுக்குத் தெரியாது. சஸ்பென்ஸில் பெட்டியை திறக்கிறார்கள். மற்றொரு சிவப்பு வண்ண பொத்தான் பெட்டி அதிலிருந்து வெளிவருகிறது. அதனுடன் திரு ஸ்ட்ரெவார்ட் மாலை 5 மணிக்கு அவர்களை சந்திக்க வருவார் என்று எழுதப்பட்டுள்ளது. அதுவரை அவர்கள் பெட்டியை ஒதுக்கி வைத்துவிட்டு தங்கள் வழக்கமான வேலையை செய்யத் தொடங்குகிறார்கள். நார்மா ஒரு பள்ளியில் ஆசிரியராக இருந்தார். இன்று அவர் அதிபரின் அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டார். அங்கு தனது பள்ளியில் ஒரு நெருக்கடி நடந்து கொண்டிருப்பதால் நார்மாவின் சம்பளத்தை குறைக்க வேண்டும் என்று அதிபர் அவளிடம் கூறினார். இதைச் சொல்லும்போது அதிபரின் மூக்கு இரத்தப்போக்கு இருப்பதைக் கண்டோம். ஆனால் நார்மா இதை கவனிக்கவில்லை. ஆனால் அவள் தன் சொந்த சிக்கலில் இருந்தாள். திருவர்மன் அவளுடைய அரைமுகம் ஒரு விசித்திரமான வழியில் எரிந்து கொண்டிருந்தது. நான் திரு நார்மா உடனடியாக அவரை தனது வீட்டிற்கு அழைத்தார். திருவர்மன் ஸ்ட்ரேவார்ட் உட்கார்ந்து நார்மாவிடம் இது ஒரு சாதாரண பெட்டி அல்ல என்று கூறினார். இந்த பொத்தானை அழுத்தினால் உங்களுக்கு $1 மில்லியன் கிடைக்கும். ஆனால் இதற்கு பதிலாக உங்களுக்கு தெரியாத ஒரு நபரின் வாழ்க்கை இழக்கப்படும். அவர்கள் நார்மாவுக்கு $100 பெட்டியின் விசைகளையும் தருகிறார்கள். உங்களுக்கு மாலை வரை நேரம் இருக்கிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள். இதை நீங்கள் அழுத்தவில்லை என்றால் இந்த பெட்டியை உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்வேன். இதைச் சொல்லி அவள் அங்கிருந்து வெளியேறினாள். இங்கே நாசாவில் பணிபுரிந்த நார்மாவின் கணவர் எங்களுக்கு காட்டப்பட்டது. அவர் விண்வெளிக்குச் செல்ல ஒரு விண்ணப்பத்தை வழங்கியிருந்தார். ஆனால் அவர் விண்வெளிக்கு செல்ல முடியாது என்ற மோசமான செய்தி கிடைத்தது. அவர் அனைத்து சோதனைகளையும் கடந்திருந்தாலும் உளவியல் சோதனையில் அவர் தோல்வியடைந்தார். வருத்தத்துடன் அவர் வீட்டிற்கு வருகிறார். நார்மா அவருக்காக ஒரு புதிய செய்தியை எடுத்திருந்தார். நார்மா அவரை பெட்டியில் வைத்து திரு ஸ்ட்ரெவார்ட்டின் முழு கதையையும் அவரிடம் சொன்னார். இந்த சிவப்பு பொத்தானை அழுத்தினால் எங்களுக்கு $1 மில்லியன் கிடைக்கும் என்று கூறினார். ஆனால் இதற்கு பதிலாக ஒருவரின் வாழ்க்கை இழக்கப்படும். இதை அழுத்தலாமா வேண்டாமா என்று நார்மா யோசித்துக் கொண்டிருந்தார். ஆனால் நார்மா தனது வார்த்தைகள் உண்மையாக இருக்கும் என்று நினைக்கவில்லை. அதனால்தான் அவர் திரு ஸ்ட்ரெவார்ட்டின் வார்த்தைகளை புறக்கணித்து அந்த பொத்தானை அழுத்தினார். மாலை 5 மணியளவில் திரு ஸ்ட்ரெவார்ட் தனது வீட்டிற்கு வந்து அவளுக்கு $1 மில்லியன் மதிப்புள்ள ஒரு பெட்டியை கொடுத்தார். இதை பார்த்தால் நார்மாவின் கணவர் அதிர்ச்சியடைந்தார். அவர் இந்த பணத்தை விரும்பவில்லை. அவர் உடனடியாக பிரீஃப்கேஸை மூடி ஆனால் அவர் ஏற்கனவே தனது காருடன் வெளியேறிவிட்டார். புறப்படுவதற்கு முன் திரு ஸ்ட்ரெவார்ட் தனது காரின் எண்ணிக்கையை குறிப்பிட்டார். காட்சி வெட்டப்பட்ட பிறகு ஒரு தெரியாத பெண்மணி இறந்துவிட்டார் என்பதை மறுபுறம் காண்பிக்கிறோம். காவல்துறையினர் வீட்டை விசாரித்தபோது இந்த பெண்ணின் மகளை வாஷ்ரூமில் கண்டார்கள். அவள் மிகவும் பயந்தாள். இந்த வழக்கை விசாரிக்க நார்மாவின் அப்பா அங்கு சென்றார். நார்மாவின் அப்பா அவளை கொன்றவர் வேறு யாரும் அல்ல, ஆனால் அவரது சொந்த கணவர் அல்ல என்பதை அறிந்திருந்தார். பிளாஷ்பேக்கில் காலையின் காட்சி எங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது. இந்த பெண் தனது கணவரை தனது வீட்டிற்கு அழைத்தபோது அந்த மனிதன் அவளை பயந்து தன் வீட்டின் அனைத்து ஜன்னல்களையும் மூடும்படி கேட்டாள். இதற்குப் பிறகு அந்த பெண் இறந்துவிட்டார். கணவர் அதில் ஈடுபட்டார் என்பதை அவள் அறிந்தாள். எப்படி இருந்தாலும் கதை மீண்டும் நார்மாவுக்கு மாறுகிறது. நார்மா ஒரு விருந்துக்காக தனது அப்பாவின் வீட்டிற்கு வந்தார். விருந்தில் வைக்கப்பட்டுள்ள பரிசுகளில் நார்மாவின் கணவர் தனது வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அதே பெட்டியை பார்க்கிறார். அவர் பெட்டியை திறந்து அதில் மிஸ்டர் ஸ்ட்ரெவார்ட்டின் படத்தை பார்த்தார். இந்த விருந்தில் ஒரு நார்மாவின் மாணவர் பணிபுரிந்தார். குழந்தை தன்னை பார்த்துக் கொண்டிருப்பதை நார்மாவின் கணவர் கவனிக்கிறார். அவரை சுட்டிக்காட்டுகிறார். நார்மாவின் கணவர் நார்மாவின் அப்பாவிடம் சென்று திரு ஸ்ட்ரெவார்ட்டின் காரின் எண்ணிக்கையை கொடுத்து இந்த காரை பற்றி அறியுமாறு கேட்டுக்கொள்கிறார். நார்மாவின் அப்பா இந்த வேலையை செய்ய ஒப்புக்கொண்டார். ஆனால் இது இருந்தபோதிலும் நார்மாவும் அவரது கணவரும் இந்த விருந்தில் மிகவும் விசித்திரமான நேரம் இருந்தனர். அவர்களும் மயக்கம் உணர்ந்தார்கள். நார்மா அவர்களுடன் பேசும்போது அவளது மூக்கு இரத்தம் வருவதையும் அவர்கள் கவனித்தனர். அவர்கள் வீட்டிற்கு செல்ல முடிவு செய்தனர். வெளியே அவர்களின் கார் வெளியேறவில்லை. இது அவர்களை இன்னும் பயமுறுத்தியது. எப்படி இருந்தாலும் அவர்கள் மீண்டும் தங்கள் வீட்டிற்குச் சென்றனர். அவர்கள் வீட்டிற்கு வந்ததும் தனது மகனுக்காக வைத்திருந்த ஆயாவும் தூங்கிவிட்டதை அவர்கள் கண்டார்கள். நார்மா தனது கணவரிடம் தன்னை தனது வீட்டில் கைவிடச் சொல்கிறாள். அவள் நார்மாவின் கணவரிடம் கேட்கிறாள், நீங்கள் ஏன் மிகவும் கவலைப்படுகிறீர்கள்? நார்மாவின் கணவர் அவளை தவிர்க்க முயன்றார். இந்த பெண் நார்மாவின் கணவருடன் பேசிக் கொண்டிருந்தபோது அவளுடைய தலை சுழலத் தொடங்கியது. அவளது மூக்கு இரத்தப்போக்கு தொடங்கியது என்பதையும் நாங்கள் கவனித்தோம். அவளும் ஒரு நொடியில் மயக்கம் அடைந்தாள். நார்மாவின் கணவர் தனது ஐடியை சோதித்தபோது அதில் மற்றொரு பெயர் எழுதப்பட்டது. இதன் பொருள் இந்த பெண் தனது ஐடியை மறைத்து நிச்சயமாக இந்த பெண்ணை சில
சதித்திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு அனுப்பியுள்ளார். அவள் நினைவுக்கு வந்தபோது, நார்மாவின் கணவர், இப்போது ஒரு நபர் மட்டுமே உங்களை காப்பாற்ற முடியும். நீங்கள் கண்ணாடியில் யாரை காண்பீர்கள்? நார்மாவின் கணவர் வீட்டிற்கு வந்து நார்மாவிடம் அந்த பெண் எங்களுடன் தவறான ஐடியுடன் வசித்து வருவதாகவும் வித்தியாசமான விஷயங்களை பேசுவதாகவும் கூறினார். அவள் தலை சுழன்று கொண்டிருந்தது. அவள் விரைவாக தனது ஸ்டோர் ரூமுக்குச் சென்று ஸ்டீவர்ட்டை பார்த்த ஒரு படத்தை பார்த்தாள். உண்மையில் ஸ்டீவர்ட்டை எங்காவது பார்த்ததாக அவள் ஏற்கனவே சந்தேகித்தாள். தனது அலுவலகத்தின் பழைய ஆல்பத்தில் ஸ்டீவர்ட்டை கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார். ஸ்டீவர்ட் இதையெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? ஏன் ஸ்டீவர்ட் அவளை சிக்கிக் கொண்டார் என்று அவள் யோசித்துக் கொண்டிருந்தாள். ஸ்டீவர்ட்டை விரைவில் கண்டுபிடிக்க முடியும் என்பதற்காக அவர் உதவி பெற நார்மாவின் அப்பாவிடம் சென்றார். ஆனால் இங்கே அவள் பெட்டியை கொடுத்த கார் ஸ்டீவர்ட்டின் பேரில் பதிவு செய்யப்படவில்லை, ஆனால் அரசாங்கத்தின் பேரில் பதிவு செய்யப்படவில்லை என்பதை அவள் கண்டுபிடித்தாள். இங்கே நார்மாவின் கணவர் தனது கணவனால் மாலை 4:45 மணிக்கு கொலை செய்யப்பட்ட மற்றொரு பெண்ணின் படங்களை பார்க்கிறார். மாலை 4:45 நார்மா சிவப்பு பொத்தானை அழுத்தியதால் இதைக் கேட்டு அவள் அதிர்ச்சியடைந்தாள். நார்மாவின் பொத்தான் காரணமாக அவள் இறந்தாளா? இது எப்படி சாத்தியமானது? ஷாப்பிங் செய்ய அம்மாவுடன் மாலுக்கு வந்த நார்மாவை இங்கே பார்க்கிறோம். ஒரு பெண் அவளிடம் வந்து நார்மாவிடம் கவலைப்பட வேண்டியதில்லை என்று சொன்னாள். சோதனை செய்யப்படும் இந்த நபர்கள் அனைவரும் ஒரு ஜோடி மற்றும் ஒரு குழந்தை. அவள் நார்மாவிடம் ஒரு நூலகத்திற்குச் செல்லும்படி சொன்னாள். அதில் சில எண்களுடன் ஒரு சிறிய காகிதத்தை கொடுத்தாள். மறுபுறம் நார்மாவின் கணவரும் நார்மாவின் தந்தையுடன் கொலையிடத்தை அடைந்தார். அங்கே நிறைய விஷயங்கள் இருந்தன. நார்மாவின் கணவர் ஸ்டீவர்ட்டின் படத்தை காணலாம். அவர் படத்தை எடுத்தபோது அதன் கீழ் ஒரு எண் எழுதப்பட்டது. அவர் அதை நூலகத்தின் புத்தக அலமாரி எண்ணாக அங்கீகரித்தார். எனவே அவரும் நூலகத்திற்கு வந்தார். நார்மாவும் நூலகத்திற்கு வந்துவிட்டார் என்பது இங்கே காட்டப்பட்டது. நார்மாவின் கணவர் படத்தின் கீழ் எழுதப்பட்ட புத்தக அலமாரி மற்றும் புத்தக எண் ஒரு செய்தித்தாளைக் கண்டது. இந்த மக்கள் செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்கிய நாள் அறிக்கை இருந்தது. அனைத்து விஞ்ஞானிகளும் மிகவும் உற்சாகமாக இருந்தனர். ஸ்டீவர்ட்டும் அவர்களுடன் செவ்வாய் கிரகத்திற்குச் சென்றார். அவர் படத்தை எடுக்கும்போது அவருக்கு மிகவும் மோசமான மின்னல் வேலைநிறுத்தம் இருந்தது. அது அவரது வாயை எரித்தது. இங்கே நார்மா நூலகத்தின் மறுபக்கத்தில் ஒரு பதிவை அடைகிறார். இந்த வீடியோ பதிவை அவர் விளையாடும்போது ஸ்டீவர்ட்டும் அவரது முழு குழுவும் செவ்வாய் கிரகத்திற்குச் செல்ல தயாராகி வந்த காலத்திலிருந்தே இது. இந்த வீடியோவில் ஸ்டீவர்ட்டின் முகம் நன்றாக இருந்தது. நார்மா இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருந்தார். திடீரென்று அவள் மேலே செல்வதை உணர்ந்தாள். அவள் மேலே சென்றபோது ஸ்டீவர்ட் அவள் முன் நின்று கொண்டிருந்தாள். அவன் கையை பிடித்தபோது அவள் மயக்கமடைந்தாள். இங்கே புத்தகம் மற்றும் செய்தித்தாளுடன் வெளியேறவிருந்த நார்மாவின் கணவர் அங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து மக்களும் அவரை பார்த்துக் கொள்ளத் தொடங்கினர். அப்போதுதான் ஸ்டீவர்ட்டின் மனைவி அவருக்கு முன்னால் வந்தார். அவள் அவனிடம் கேட்டாள், என்னிடமிருந்து உங்களுக்கு என்ன வேண்டும்? ஸ்டீவர்ட் நம் அனைவரையும் கட்டுப்படுத்தியுள்ளார் என்று அவர் கூறினார். நார்மாவின் கணவர் கூறினார், எனக்குத் தெரியாது, நான் இங்கிருந்து வெளியேற விரும்புகிறேன். இதைக் கேட்டபின் ஸ்டீவர்ட்டின் மனைவி அவரை ஒரு விசித்திரமான அறைக்கு அழைத்துச் செல்கிறார். அவருக்கு முன்னால் 3 நீர் இணையதளங்கள் திறக்கப்படுகின்றன. நீங்கள் இங்கிருந்து வெளியேற விரும்பினால் 3 வழிகள் உள்ளன என்று அவள் அவனிடம் சொல்கிறாள். இந்த நீர் இணையதளங்களில் வேறு ஏதாவது இருந்திருக்கலாம். நார்மாவின் அப்பாவின் விருந்தில் ஒரு சிறுவன் அவனை சுட்டிக்காட்டி 2 எண்களை கூறினான் என்பதை அவர் நினைவில் கொள்கிறார். அந்த குறிப்பை நினைவில் வைத்துக்கொண்டு அவர் 2வது பத்தியை தேர்வு செய்கிறார். அவர் தண்ணீரைத் தொட்டவுடன் தண்ணீர் அவரை உள்ளே இழுக்கிறது. மறுபுறம் நார்மா படுக்கையில் மயக்கமடைகிறார். அவள் சுயநினைவை பெற்றவுடன் அவள் நீர் போர்ட்டலைத் தொட்டவுடன் அதே நீர் போர்ட்டலை பார்க்கிறாள். அவள் நிறைய தண்ணீரை பார்க்கிறாள். அவளுடைய கணவன் அவளுடன் படுக்கையில் விழுகிறான். காட்சி வெட்டப்பட்டுள்ளது. இப்போது 2 புதிய கதாபாத்திரங்கள் காண்பிக்கப்படுகின்றன. இந்த இருவரும் நாசாவின் அதிகார மக்கள் மற்றும் அவர்கள் ஸ்டீவர்ட்டை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். இங்கே நாம் ஒரு பெரிய திருப்பத்தை காண்கிறோம். ஸ்டீவர்ட்டின் முகத்தில் மின்சாரம் விழுந்தபோது அந்த நேரத்தில் ஸ்டீவர்ட் இறந்துவிட்டார். அவர் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டு சவக்கிடங்கில் வைக்கப்பட்டார். ஆனால் பின்னர் அவரது சிரிப்பால் செவிலியர் தனது அறையை திறந்து ஸ்டீவர்ட் உயிருடன் இருப்பதைக் கண்டார். அவரது வாயைத் தவிர அவரது உடலில் உள்ள மற்ற காயங்கள் அனைத்தும் குணமடைந்தன. அப்பொழுதிருந்து அவர் உயிருடன் இருக்கிறார். இப்போது இவர்களில் ஒருவர் ஸ்டீவர்ட்டுக்குச் செல்கிறார். ஸ்டீவர்ட் நிறைய அரசாங்க நிறுவனங்களை நிர்வகிக்கிறார் என்பதையும் நாங்கள் காண்கிறோம். இங்கே ஸ்டீவர்ட்டுக்கு நிறைய பணம் இருந்தது. அது ஒரு பெட்டியில் இருந்தது. அழுத்துவதன் மூலம் யாரும் இறக்க முடியும். அந்த நபர் ஸ்டீவர்ட்டிடம் கேட்டார், நீங்கள் இதை ஏன் செய்கிறீர்கள்? ஸ்டீவர்ட் கூறினார், நான் மக்களை சோதிக்கிறேன். இந்த பொத்தானை யாராவது அழுத்தியவுடன் நான் இந்த விளையாட்டை முடிப்பேன். ஆனால் இந்த மக்கள் அனைவரும் பேராசை கொண்டவர்கள். இந்த நபர்கள் அனைவரும் எனது சோதனையில் தோல்வியடைந்து இந்த பொத்தானை அழுத்தவும். அதனால்தான் நான்
நான் அவர்களை கொல்கிறேன். காட்சி வெட்டப்பட்டுள்ளது. ஒருவரின் திருமண விருந்துக்கு வந்த நார்மா மற்றும் அவரது குடும்பத்தினர் எங்களுக்கு காட்டப்படுகிறார்கள். இங்கே நார்மாவின் கணவர் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு கட்சியை விட்டு வெளியேறுகிறார். நார்மாவின் மகள் தன் அப்பா வெளியே செல்வதைக் கண்டாள். அவள் அப்பாவை பின்தொடர்ந்தாள். நார்மா தன் மகனை பின்தொடர்ந்தாள். நார்மாவின் மகன் கடத்தப்பட்டதையும் நார்மா மிகவும் பயந்ததையும் நாங்கள் காண்கிறோம். மறுபுறம் திரைப்படத்தின் ஆரம்பத்தில் தனது மனைவியைக் கொன்றவர் இப்போது நார்மாவின் கணவரிடம் துப்பாக்கியை சுட்டிக்காட்டுகிறார். துப்பாக்கி முனையில் அவர் தனது காரில் வைக்கிறார். இங்கே இந்த மனிதன் நார்மாவின் கணவருக்கு ஸ்டீவர்ட்டை பற்றிய உண்மையைச் சொல்கிறான். அவர் மிகவும் ஆழமான விளையாட்டை விளையாடிக் கொண்டிருந்தார். அங்கு அவர் மக்களைச் சோதித்துப் பார்த்தார். பேராசை கொண்டவர்கள் மக்கள் அவர் கொடுத்த பொத்தானை அழுத்துவார்கள். அவர் அழுத்திய பொத்தானை ஸ்டீவர்ட் தனது குடும்ப உறுப்பினர் மூலம் அவரைக் கொன்றார். அவர் என் மனைவியைக் கொன்றது போல நான் இதைச் செய்ய விரும்பவில்லை. ஆனால் அவர் என் மகளை கடத்திச் சென்று என் மனைவியைக் கொன்றது என் கட்டாயமாக மாறியது. அந்த நாளிலிருந்து அவர் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் என்னை கட்டுப்படுத்தும் போதெல்லாம் என் மூக்கிலிருந்து இரத்தம் வெளியே வருகிறது. மக்களை எவ்வாறு நன்கு கட்டுப்படுத்துவது என்பது அவருக்குத் தெரியும். இந்த சூப்பர் பவர் செவ்வாய் கிரகத்தில் அவருடன் நடந்த விபத்து காரணமாக இருக்கலாம். நார்மாவின் கணவர் தனது மகனை எங்கே அழைத்துச் சென்றார் என்று கேட்கிறார். அவர் தனது மகனை ஒரு ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றிருக்க வேண்டும். அங்கு ஒரு போர்ட்டல் போல வேலை செய்யும் ஒரு சிறப்பு குளம் உள்ளது. அங்கிருந்து அவர் மக்களை வேறு இடத்திற்கு அழைத்துச் செல்கிறார். அவர்கள் ஹோட்டலை நோக்கிச் சென்று கொண்டிருந்தார்கள். ஆனால் பின்னர் யாரோ ஒரு ட்ரக் வடிவத்தில் வந்து அவர்களை தாக்கினர். ஒருவேளை இது ஸ்டீவர்ட்டின் திட்டமாகவும் இருக்கலாம். நார்மாவின் கணவரை கடத்தியவர் அதே இடத்தில் இறந்ததை நாம் காணலாம். ஆனால் இப்போது நார்மாவின் கணவர் நாசாவின் தலைமையகத்திற்கு இராணுவத்தால் அழைத்து வரப்பட்டார். இங்கே அவர் தனது மனைவியைச் சந்திக்கிறார். அதே கருப்பு காரில் அவர்கள் எளிதாக தங்கள் வீட்டிற்கு கைவிடப்படுகிறார்கள். அதிலிருந்து மக்கள் இங்கு புறப்பட்டனர். அவர்கள் மிகவும் குழப்பமடைந்தனர். அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்போதுதான் ஸ்டீவர்ட் அவர்களிடம் வந்தார். நார்மா தனது மகன் எங்கே என்று கேட்டார். ஸ்டீவர்ட் கூறினார், நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னுடன் உட்கார்ந்து கொள்ளுங்கள். உண்மையில் நீங்கள் பொத்தானை அழுத்த மாட்டீர்கள் என்று நான் மிகவும் நம்பிக்கையுடன் இருந்தேன். சோதனை அங்கு முடிவடையும். ஆனால் நீங்கள் பொத்தானையும் அழுத்தினீர்கள். இப்போது உங்கள் மகன் வாஷ்ரூமில் இருக்கிறார். இந்த நேரத்தில் அவரால் கேட்கவோ பார்க்கவோ முடியாது. அவர் நார்மாவின் கணவரிடம் திரும்பி, உங்கள் மகன் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் மனைவியைக் கொல்லுங்கள் என்று கூறுகிறார். நீங்கள் இதைச் செய்ய விரும்பவில்லை என்றால் நான் உங்களுக்கு வழங்கிய ஒரு மில்லியனுடன் வாழ்க. கோபத்தில் நார்மாவின் கணவர் ஸ்டீவர்ட்டில் துப்பாக்கியை வீசுகிறார். ஆனால் ஸ்டீவர்ட் கூறுகிறார், நீங்கள் என்னை கொன்றாலும் உங்கள் மகன் நன்றாக இருக்க மாட்டார். உங்கள் மகனை சிறந்ததாக்குவதற்கான ஒரே வழி உங்கள் மனைவியை கொல்வதுதான். நார்மா முற்றிலும் உடைந்தது. அவளுடைய பேராசை அவளுக்கு நிறைய இழப்பை ஏற்படுத்தியது. தன் மகனை தன் வாழ்நாள் முழுவதும் இப்படி பார்க்க முடியவில்லை. அதனால்தான் அவள் கணவனை கொல்லும்படி கேட்டாள். நார்மாவின் கணவர் நார்மாவை உதவியற்ற நிலையிலிருந்து கொல்கிறார். அதே நேரத்தில் தெரியாத ஒரு ஜோடி சிவப்பு பொத்தானை அழுத்திக் கொண்டிருந்தது. யாராவது சிவப்பு பொத்தானை அழுத்தும் போதெல்லாம் யாரோ மறுபுறம் இறந்தனர். இந்த எல்லாவற்றையும் ஸ்டீவர்ட் எவ்வாறு ஒன்றிணைத்தார் என்பது திரைப்படத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் நார்மா இறந்தவுடன் அவரது கணவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் என்று இங்கே காட்டப்பட்டுள்ளது. நார்மாவின் மகன் முன்பு போலவே நன்றாக இருந்தான். திரைப்படத்தின் பிந்தைய கடன் காட்சியில் ஸ்டீவர்ட் அந்த விளையாட்டை விளையாடுவதை ஒருபோதும் நிறுத்தவில்லை என்று காட்டப்பட்டுள்ளது. அதே பெட்டியை மற்றொரு குடும்பத்தின் வீட்டிற்கு வெளியே வைத்திருந்தார். இதை காண்பிக்கும்போது இந்த திரைப்படத்தின் கதை முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.